மிகுந்த செல்வம், பெரும் செல்வம், மகத்தான செல்வம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் ஒரு வேர்ஸ் இருக்குது. அந்த வேர்ஸை பார்த்தா அதோட மீதியை பார்க்கலாம். பும்சா, மனிதர்களுக்கு ஆரோக்கியம், உடல் மனம் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ரெண்டும் மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும். வித்வதா, வித்வதானா நாலேஜ், ஞானம், லேர்னிங், எருடிஷன், இதெல்லாம் என்ன சொல்கிறார்? பெரும் செல்வம், மகத்தான செல்வம். சஜ்ஜன மைத்ரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நல்ல ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு ஷாக் அப்சார்பர். ஒரு காரில் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் காரு, ஆனால் ஷாக் அப்சார்பர் இல்லைன்னா ஜேர்னி எவ்வளவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பம்பியாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளாக இருக்க அலோவ் பண்ணுவான். நம்ம சொல்லலாம், கெட்டது நல்லதெல்லாம் இருந்தாலும் சொல்லுவான். இருக்கட்டும்டா மச்சி, நான் இருக்கேன்டா அப்படிம்பான், நண்பேண்டா அப்படிம்பான். அவன் வந்து சஜ்ஜன மைத்ரி. மகாகுலே ஜன்ம, நல்ல ஃபேமிலியில் பிறப்பு. ஏன்னா ஒரு விதை வந்து எந்த நிலத்தில் எந்த என்வாயர்மெண்ட்டில் விதைக்கிறோமோ அதுக்கு தக்கன அதோடைய விளைச்சல் இருக்கும். சூரிய ஒளி கிடைக்கணும், தண்ணி இருக்கணும், அந்த சாயில் வந்து ஃப்ரெட்டைலாக இருக்கணும். அதை மாதிரி நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோங்கிறது நம்மளுடைய பொட்டென்ஷியல்ஸில் வெளியில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்மளாக இருக்கிறதுக்கு, நம்ம சக்ஸஸுக்கு காரணம் நம்ம என்வாயர்மெண்ட், நம்ம அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே. அதுவும் மகாச்செல்வம் அப்படிங்கிறார். ஸ்வ அதீனதா, இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், செல்ஃப் ரிலையன்ஸ். எனக்கு என்ன பண்ணணும் ஆசை பண்ணுறனோ, என்னோட யூனிக்னஸ் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி, என்னோட இன்பார்ன் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சி அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம். இதெல்லாம் மகத் ஐஸ்வர்யம். இதுதான் மகத்தான செல்வம், பெரும் செல்வம். அர்த்தைஹி வினாபி, பைசா இல்லாட்ட கூட, பைசா இல்லாட்ட கூடங்கிறார். பைசா இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை, பைசா இருந்தால் ரொம்ப நல்லது. பைசா இல்லாட்ட கூட இதெல்லாம் இருந்ததுன்னா பைசா வந்துடும். இதெல்லாம் இருந்ததுன்னா, ஆரோக்கியம் இருந்ததுன்னா, நல்ல படிப்பு ஞானம் இருந்ததுன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தான்னா, நல்ல குலத்தில் பிறந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், நம்மளோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, நம்மளுடைய டிசைர், இன்னர் இன்பார்ன் அட்ரிபியூட்ஸ், டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சுதந்திரம் இருந்ததுன்னா இதெல்லாம் செல்வம். இந்த செல்வம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இருக்கும். இப்போது நல்லா அந்த மேலும் மேலும் இந்த செல்வம் பெருகணும்னு சொல்லி வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன்.